நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ செடி எப்படி நடுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். முல்லைப்பூ செடியை வாங்கிட்டு வந்தோமே இந்த பார்த்துக்குங்க. குழி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. மம்பட்டியில் வந்து ஒரு 3 வெட்டு 4 வெட்டு வெட்டினீங்கன்னா இந்த அளவுக்கு குழி வந்துடும். சரிங்களா? அந்த அளவுக்கு குழி வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா செடி இந்த இருக்குது தெரியுங்களா? செடி இதை என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு கிழிச்சு விட்ருங்க. அதான் பாருங்க, வெயிட் பண்ணுவோம். இந்த பார்த்தீங்களா, பேப்பரை கிழிச்சு எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க. ஃபுல்லாக எடுத்துருங்க. நல்லா கிழிச்சு நல்லா வேர் ஓடி இருக்கு. ஃபுல்லாக கிழிச்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக பேப்பரில் எடுத்துருங்க. ஃபுல்லாக பேப்பரை எடுத்துகிட்டு இப்படி வச்சுருங்க. வச்சு நேருக்கு நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும். நேருக்கு நேராக இருக்கா? ரைட். நேருக்கு நேராக இருக்கான்னு இப்படி பார்த்துட்டு இப்படி குழியில் வச்சுட்டு அந்த செடிக்கு நேர் வச்சு இப்படி மண்ணை தள்ளிடுங்க. மண்ணை தள்ளிடுங்க அப்படி. மண்ணை தள்ளி ஃபுல்லாக மூடிடுங்க. நல்லா மண்ணை நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ மண்ணை வெட்டினீங்களோ அந்த மண்ணை பூரா எடுத்து செடிக்கு அடியில் விட்டுருங்க. செடிக்கு அடியில் விட்டு இப்படி தான் விட்டாச்சா. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, அடுத்து நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கி விடுங்க. இல்லை அப்படின்னா காலில் கூட அமுக்கலாம். காலில் கூட நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. அமுக்கி விட்டு நல்லா இருக்கிற மண்ணெலாம் வாரி போட்டு அவ்வளோதான். இப்படி தான் முல்லை செடி நடுமுறை எல்லாம் நட்டாச்சுங்களா? பாருங்க, சரி நட்டுருக்கேன். இப்படி தான் நடுமுறை. எல்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை பக்கத்தில் வந்து டச் பண்ணிக்கோங்க. ஆளுன்ற பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, நம்ம குழுவில் இருக்கவங்க அனைவருக்கும் வணக்கம். என்ன ஒன்றுன்னா, விவசாயத்தை வந்து யாருமே வந்து சரியாக வந்து இது பண்ணுறதில்ல போல். ஏன்னா லைக் வந்து அவ்வளோவா பண்ண மாட்டுறாங்க. நம்ம போடுற லைவ் வீடியோவுக்கு லைக் பண்ண மாட்டுறாங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விவசாயம் வந்து நிறையா நண்பர்களுக்கு பிடிக்கலை போல். சரி, ஓகே, பரவாயில்ல. விவசாயிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை வந்து நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ட்டு. நானும் அப்படி தான் நினச்சேன். முதல்ல வந்து நான் ஆட்டோ ஓட்டிக்கிருக்கேன். விவசாயம் என்னடா விவசாயம் அப்படின்னு நினச்சேன். உள்ளே வந்து இறங்கி அதில் பார்க்கும்போது தான் தெரியுது. கிட்டத்தட்ட நான்லாம் தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா பக்கம் போட்டிருக்கேன். அதில் உள்ள விவசாயத்தை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. இப்போ வரைக்குமே வருமானம் வந்து அதிகமாக நான் எடுத்ததில்லை. விவசாயிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். இதை பாருங்கள், குழி தோண்டி செடி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள், தெரியுதுங்களா? குழி தோண்டி செடி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம போடுற வீடியோ வந்து பூராமே லைவ் வீடியோ தான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.